பாபா தம்மிடம் வந்து பேசும் அவருக்கு மரியாதை கொடுப்பார். மேலும் இதை பயன்படுத்தி இந்த பக்கீர் பாபாவிடம் கூறுகிறார், நீ எனக்கு சிஷ்யனாக இருக்கலாம் என்று அவர் பாபாவிடம் கூறுகிறார். அவருடைய சுபாவத்தில் விளையாட்டு பிரியரான இருந்த பாபா அதற்கு ஒத்துக்கொண்டார். மக்களுக்கு இதன் மூலம் ஒரு அறிவுரை வழங்க வேண்டும் என்று திருவுளம் கொள்கிறார். இந்த பக்கீர் மிகுந்த சந்தோஷத்துடன் பாபாவை சீரடியிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போய்விட்டார். பிரசித்தி பெற்ற பாபாவை சிஷ்யனாக்கி ஜவஹர் அலி குருவாகிவிட்டார். இருவரும் ரகதாவிற்கு சென்று வாழ்வதென முடிவு செய்தனர். குருவிற்கு, அதாவது இந்த பக்கீர் அவர்களுக்கு சிஷ்யருடைய கலைகள் தெரியாது. சிஷ்யருக்கோ குருவினுடைய குறைபாடுகள் தெரிந்திருந்தன. ஆனால் ஒரு பொழுதும் சிஷ்யர் குருவிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதில்லை. சிஷ்யனுடைய கடமைகள் அனைத்தையும் செவ்வனே செய்தார். குருவிடமிருந்து எந்த ஆணை வந்தாலும் அது சரியானதா, தகுதி உடையதா என்று பாராமல் அது உடனே நிறைவேற்றப்பட்டது. குருவின் வீட்டுக்கு தண்ணீரும் சுமந்தார் சாயி. இவ்வாறு குருவின் சேவையில் நாள்கள் ஓடின. ஆனால் சீரடிக்கு வருவதென்பது எப்போதோ ஒரு நாள்தான் முடிந்தது. இம்மாதிரியான நிலை ஏற்பட்ட போது இதனால் என்ன விளைந்ததென்பதை கேளுங்கள். இந்நிலை தொடர்ந்து பாபா பிரதானமாக ரகதாவிலேயே எப்பொழுதும் இருந்தார். மக்கள் பாபாவை பக்கீர் மந்திர சக்தியால் கட்டிவிட்டார் என்றும் சீரடிக்கு இனி அவர் வரப்போவதே இல்லை என்றும் உணர ஆரம்பிக்கின்றனர். ஆனால் அது உண்மையில்லை. இவ்வாறு சாயியை சீரடிக்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும். அவர் இருந்தால் மாத்திரமே நம் எல்லோருக்கும் நன்மை விளையும் என்று அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பேசுகின்றனர். பிறகு சீரடி கிராம மக்கள் பாபாவின் அன்பார்ந்த பக்தர்கள் சாயியின் மீது பந்தமும் பாசமும் கொண்டிருந்தனர். பாபாவிடமிருந்து அவ்வாறு பிரிந்திருந்து இருப்பது அவர்களுக்கு முறையான செய்கையாக தோன்றவில்லை. ஜவஹர் அலியின் பிடியில் பாபா அவ்வாறு பலமாக மாட்டிக்கொண்டது பற்றி கிராம மக்கள் மனதுள் கலக்கமுற்றனர். பாபாவை திரும்ப பெறுவது எப்படி என்று தீவிரமாக சிந்தித்து உரையாடுகின்றனர். பிறகு பக்தர்களின் கூட்டம் ஒன்று எப்பாடுபட்டாவது பாபாவை திரும்பவும் சீரடிக்கு அழைத்து கொண்டு வரும் வரை ஒருவரை ஒருவர் பிரிவதில்லை என்னும் திட வைராகியத்துடன் சீரடியிலிருந்து ரகதாவிற்கு செல்கின்றனர். பாபா தம்மிடம் வந்து பேசும் அவருக்கு மரியாதை கொடுப்பார். மேலும் இதை பயன்படுத்தி இந்த பக்கீர் பாபாவிடம் கூறுகிறார், நீ எனக்கு சிஷ்யனாக இருக்கலாம் என்று அவர் பாபாவிடம் கூறுகிறார். அவருடைய சுபாவத்தில் விளையாட்டு பிரியரான இருந்த பாபா அதற்கு ஒத்துக்கொண்டார். மக்களுக்கு இதன் மூலம் ஒரு அறிவுரை வழங்க வேண்டும் என்று திருவுளம் கொள்கிறார். இந்த பக்கீர் மிகுந்த சந்தோஷத்துடன் பாபாவை சீரடியிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போய்விட்டார். பிரசித்தி பெற்ற பாபாவை சிஷ்யனாக்கி ஜவஹர் அலி குருவாகிவிட்டார். இருவரும் ரகதாவிற்கு சென்று வாழ்வதென முடிவு செய்தனர். குருவிற்கு, அதாவது இந்த பக்கீர் அவர்களுக்கு சிஷ்யருடைய கலைகள் தெரியாது. சிஷ்யருக்கோ குருவினுடைய குறைபாடுகள் தெரிந்திருந்தன. ஆனால் ஒரு பொழுதும் சிஷ்யர் குருவிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதில்லை. சிஷ்யனுடைய கடமைகள் அனைத்தையும் செவ்வனே செய்தார். குருவிடமிருந்து எந்த ஆணை வந்தாலும் அது சரியானதா, தகுதி உடையதா என்று பாராமல் அது உடனே நிறைவேற்றப்பட்டது. குருவின் வீட்டுக்கு தண்ணீரும் சுமந்தார் சாயி. இவ்வாறு குருவின் சேவையில் நாள்கள் ஓடின. ஆனால் சீரடிக்கு வருவதென்பது எப்போதோ ஒரு நாள்தான் முடிந்தது. இம்மாதிரியான நிலை ஏற்பட்ட போது இதனால் என்ன விளைந்ததென்பதை கேளுங்கள். இந்நிலை தொடர்ந்து பாபா பிரதானமாக ரகதாவிலேயே எப்பொழுதும் இருந்தார். மக்கள் பாபாவை பக்கீர் மந்திர சக்தியால் கட்டிவிட்டார் என்றும் சீரடிக்கு இனி அவர் வரப்போவதே இல்லை என்றும் உணர ஆரம்பிக்கின்றனர். ஆனால் அது உண்மையில்லை. இவ்வாறு சாயியை
சீரடிக்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும். அவர் இருந்தால் மாத்திரமே நம் எல்லோருக்கும் நன்மை விளையும் என்று அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பேசுகின்றனர். பிறகு சீரடி கிராம மக்கள் பாபாவின் அன்பார்ந்த பக்தர்கள், சாயியின் மீது பந்தமும் பாசமும் கொண்டிருந்தனர். பாபாவிடமிருந்து அவ்வாறு பிரிந்திருந்து இருப்பது அவர்களுக்கு முறையான செய்கையாக தோன்றவில்லை. ஜவஹர் அலியின் பிடியில் பாபா அவ்வாறு பலமாக மாட்டிக்கொண்டது பற்றி கிராம மக்கள் மனதுள் கலக்கமுற்றனர். பாபாவை திரும்ப பெறுவது எப்படி என்று தீவிரமாக சிந்தித்து உரையாடுகின்றனர். பிறகு பக்தர்களின் கூட்டம் ஒன்று எப்பாடுபட்டாவது பாபாவை திரும்பவும் சீரடிக்கு அழைத்து கொண்டு வரும் வரை ஒருவரை ஒருவர் பிரிவதில்லை என்னும் திட வைராகியத்துடன் சீரடியிலிருந்து ரகதாவிற்கு செல்கின்றனர்.